விவாகரத்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அது ஒரு சட்ட தீர்ப்பு மட்டுமல்ல, பல கனவுகள் உடைந்த பிறகு கிடைக்கும் ஒரு நீண்ட அமைதியும் கூட. தஞ்சாவூரில் வாழ்ந்த சுமதி அந்த அமைதியோடு தினமும் போராடி கொண்டிருந்தாள். காலை வேலை, மாலை வீடு, யாரிடமும் மனம் திறக்காமல் கடந்த கால நினைவுகளை மட்டும் சுமந்து வாழ்ந்தாள். அவள் வசித்த வீட்டிற்கு எதிரே இருந்தது ஒரு பழைய மளிகை கடை. அந்த கடையை நடத்தி வந்தவர் ராஜேஷ். ஊருக்கு அவர் ஒரு சாதாரண மளிகை கடைக்காரர். ஆனால் வீட்டிற்குள் அவர் ஒரு வேதனையான கணவன். படுக்கையில் உயிருடன் போராடி கொண்டிருந்த மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பகல் இரவு உழைத்து கொண்டிருந்தார். அந்த வீட்டிற்குள் அடிக்கடி உதவிக்காக வந்த சுமதியை முதலில் ஒரு நல்ல மனிதராகவே பார்த்தார் ராஜேஷ். ஆனால் நாட்கள் நகர்ந்த போது அவளின் அமைதி, அவளின் பொறுமை, அவளின் அன்பான மனம் அவரது மனதில் ஒரு சொல்ல முடியாத ஈர்ப்பை உருவாக்கியது. அந்த உணர்வை அவர் ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. ஏனெனில் அவர் இன்னும் ஒரு கணவர். விதி ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்போது மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு சிறிய நகரில் 34 வயதான சுமதி தனியாக வாழ்ந்து வந்தாள். திருமணமாகி 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்து பெற்றிருந்தாள். அதன் பிறகு வாழ்க்கையை யாரையும் சாராமல் வாழ வேண்டும் என்ற உறுதியுடன் தையல் வேலை செய்து வந்தாள். அவள் வாழ்ந்த வாடகை வீட்டிற்கு எதிரே ராஜேஷ் என்பவரின் மளிகை கடை இருந்தது. வயது 40, ஊரில் நம்பிக்கைக்குரிய கடைக்காரர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் அவரது வாழ்க்கை வெளியில் தெரிந்தது போல எளிதாக இல்லை. அவரது மனைவி லலிதா 2 ஆண்டுகளாக சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு படுக்கையிலேயே இருந்தாள். வாரந்தோறும் மருத்துவமனை, மருந்து, கடன், கவலை, அதுவே ராஜேஷின் வாழ்க்கையாக மாறியிருந்தது. ஒரு நாள் மாலை சுமதி கடைக்கு சென்றபோது ராஜேஷின் முகத்தில் இருந்த சோர்வை கவனித்தாள். என்ன அண்ணா, உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை, வீட்டில் அவளுக்கு உடம்பு இன்னும் மோசமாக இருக்கிறது என்றார். அன்று முதல் லலிதாவை பற்றி சுமதி அடிக்கடி விசாரிக்க தொடங்கினாள். சில நாட்களில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நேரங்களில் ராஜேஷின் வயதான தாய்க்கு உதவியாக வீட்டிலிருந்து லலிதாவை பார்த்து கொண்டாள். இந்த உதவியை ராஜேஷ் வாழ்நாளில் மறக்க முடியவில்லை. இந்த காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யும் மனசு அரிது என்று ஒரு நாள் சொன்னார். சுமதி மெதுவாக சிரித்தாள். நான் தனிமையை அனுபவிச்சவங்க, வழியில இருக்கிறவங்களை கண்டா உதவணும்னு தோணும். அந்த வார்த்தைகள் ராஜேஷின் மனதில் ஆழமாக பதிந்தன. நாட்கள் நகர்ந்தன. ராஜேஷுக்கு சுமதியின் அமைதியான குணமும் பொறுப்புணர்வும் மிகவும் பிடிக்க தொடங்கியது. ஆனால் அவர் அந்த உணர்வை மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்தார். என் மனைவி உயிரோடு இருக்கிறாள், என் கடமை அவளை கவனிப்பதுதான் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டார். சுமதியும் அவரை ஒரு நல்ல மனிதராக மட்டுமே பார்த்தாள். ஆனால் விதி வேறு முடிவை எழுதி கொண்டிருந்தது. ஒரு இரவு லலிதாவின் உடல்நிலை திடீரென மோசமானது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர் உயிரிழந்தார். அந்த செய்தி ராஜேஷின் உலகையே வெறுமையாக்கியது. அந்த இறுதிச் சடங்கில் உறவினர்களை விட அதிகமாக ஓடி உதவியது சுமதிதான். அதை பார்த்த ஊரில் சிலர் பேச ஆரம்பித்தார்கள். இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அந்த பேச்சு சுமதியின் மனதை மீண்டும் காயப்படுத்தியது. லலிதா இறந்த பிறகு
ராஜேஷ் பல நாட்கள் கடையை சரியாக திறக்கவே இல்லை. வீட்டில் எங்கு பார்த்தாலும் அவளது நினைவுகள்தான். சிகிச்சைக்காக வாங்கிய மருந்துகள், மருத்துவ அறிக்கைகள், அவள் பயன்படுத்திய கண்ணாடி, படுக்கையின் அருகே இருந்த தண்ணீர் டம்ளர், ஒவ்வொன்றும் மனதை கனக்கச் செய்தது. சுமதி தூரத்திலிருந்தே அந்த வேதனையை பார்த்தாள். தேவையில்லாமல் வீட்டிற்குள் செல்லவில்லை. ஆனால் ராஜேஷின் வயதான தாய்க்கு காய்கறி வாங்கி தருவது, சமைத்து அனுப்புவது, மருந்து வாங்கி கொடுப்பது போன்ற உதவிகளை அமைதியாக செய்தாள். ஒரு நாள் ராஜேஷின் தாய் சுமதியிடம் சொன்னாள், மகளே, என் மகன் வெளியே சிரிக்கிறான், ஆனால் உள்ளே உடைஞ்சு போயிருக்கான். அந்த வார்த்தைகள் சுமதியின் மனதை தொட்டன. காலம் மெதுவாக நகர்ந்தது. 6 மாதங்கள் கடந்தன. ராஜேஷ் மீண்டும் கடையை வழக்கம் போல் நடத்த தொடங்கினார். ஆனால் முன்பு இருந்த உற்சாகம் இல்லை. சுமதி கடைக்கு வந்தால் மட்டும் மரியாதையுடன் 2 வார்த்தைகள் பேசுவார். ஒரு மாலை கடை மூடிக்கொண்டிருந்த போது ராஜேஷ் மெதுவாக கேட்டார், சுமதி, கொஞ்சம் பேசணும், நேரம் இருக்கா? அவள் அமைதியாக தலையசைத்தாள். கடையின் பின்புறம் இருந்த சிறிய இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர். லலிதா இருந்தபோது நான் ஒரு கணவனா என் கடமை மட்டும்தான் நினைச்சேன். ஆனா உங்க நல்ல மனசு, எங்க குடும்பத்துக்காக நீங்க செய்த உதவி, அதை நான் ஒரு நாளும் மறக்க முடியாது. சுமதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். உங்க விருப்பம் இல்லை என்றால் இதே இடத்தில் மறந்துடலாம். ஆனா என் வாழ்க்கையின் மீதுள்ள நாட்களை உங்களோட சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். சுமதி உடனே பதில் சொல்லவில்லை. அவளுடைய மனதில் கடந்த கால காயங்கள் மீண்டும் தோன்றின. நான் ஒரு விவாகரத்து பெண். என்னை பற்றி ஊர் ஏற்கனவே நிறைய பேசுது. இன்னும் ராஜேஷ் இடையில் பேசவில்லை. உங்க பதில் எதுவா இருந்தாலும் நான் மதிப்பேன். உங்களை எந்த முடிவுக்கும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அந்த மரியாதைதான் சுமதியை அதிகமாக கவர்ந்தது. சில நாட்கள் யோசிக்க அவள் நேரம் கேட்டாள். அடுத்த வாரம் ராஜேஷின் தாயே சுமதியின் வீட்டிற்கு வந்தார். என் மகன் தனிமையில இருக்கான், நீயும் தனிமையில தான் இருக்க. இந்த வாழ்க்கைய இருவரும் சேர்ந்து வாழ்ந்தா அது லலிதாவை மறப்பது இல்லை, வாழ்க்கையை தொடர்வதுதான். அந்த வார்த்தைகள் சுமதியின் மனதில் இருந்த தயக்கத்தை மெதுவாக குறைத்தன. சில வாரங்களுக்கு பிறகு சுமதி ராஜேஷிடம் சொன்னாள், உங்க வாழ்க்கையில் நான் வர்றதால யாரோட இடத்தையும் பிடிக்க மாட்டேன். நாம ஒருத்தருக்கொருத்தர் மரியாதையா நம்பிக்கையா வாழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ராஜேஷின் கண்களில் நீர் வழிந்தது. நன்றி, இந்த நம்பிக்கைய நான் வாழ்நாள் முழுக்க காப்பாற்றுவேன். இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் எளிமையாக அவர்களது திருமணம் நடந்தது. ஒரு காலத்தில் அவர்களை பற்றி கிசுகிசுத்த அதே ஊர் பின்னர் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து வேறு விதமாக பேசத் தொடங்கியது. இருவரும் எவ்வளவு கஷ்டம் பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்றாங்க. திருமணத்திற்கு பிறகு சுமதி மளிகை கடையின் கணக்குகளை கவனித்தாள். ராஜேஷ் வியாபாரத்தை விரிவுபடுத்தினார். இருவரும் இணைந்து உழைத்ததால் கடை வளர்ந்தது. ஒரு நாள் மாலை கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது ராஜேஷ் மெதுவாக சொன்னார், சில உறவுகள் விதியால் முடிஞ்சு போகும், சில உறவுகள் விதியால் தான் ஆரம்பமாகும். சுமதி புன்னகையுடன் அவரை பார்த்தாள். நமக்கு கிடைச்சது 2வது வாழ்க்கை இல்ல, புதுசா கிடைச்ச நம்பிக்கை. அந்த மாலை சூரியன் மறைந்தாலும் அவர்களது வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தேடிய அமைதியும் அன்பும் நம்பிக்கையும் புதிய விடியலாக உதிக்கத் தொடங்கியது.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.